ஹாய் மக்களே, வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் இயக்கி இருக்கிற பயோஸ்கோப் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இவர் 2011ல் வெங்காயம் அப்படின்ற படத்தை இயக்கி வெளியிட்டு இருந்தார். இந்த படத்தை பத்திரிகைகள், அதுக்கப்புறமா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே இந்த படத்தை ஆதரித்து பாராட்டி பேசியிருந்தாங்க. ஆனால் வசூல் ரீதியாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இந்த படத்துல அப்படி என்ன இருந்தது? எப்படி இவ்ளோ பேரு பாராட்டியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இவரோட குடும்பம், இவரோட ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் இவரோட ஊர் மக்கள்னு எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்த உருவாக்கி இருந்தாங்க. இது ரொம்ப புதுசா இருந்ததுனால எல்லாரும் பாராட்டியும் இருந்திருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படம் எடுத்த கதையையே ஒரு படமா எடுக்கலாம்னு தான் இந்த பயோஸ்கோப்பை எடுத்திருக்காரு டைரக்டர். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, வெங்காயம் படத்தோட கதையை எழுதுறதுக்கான காரணம், இதை எப்படி கதையா கொண்டு வந்தாரு, குறும்படம் எடுக்கணுன்றதுக்காக காசு வேணும்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்ட சூசைட் பண்ணிடுவேன்னு மிரட்டி காசு வாங்கின சம்பவம், அதுக்கப்புறம் இந்த கதையை சுயமா எடுக்கலாம்னு ட்ரை பண்ணது, கடைசியில தன்னோட ஃபேமிலி, ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஊர் மக்கள வச்சு படம் எடுத்து வெளியிட்டது. இதுக்காக தன்னோட குடும்பத்துல இருந்த ஆடு, மாடு, அப்புறம் இருந்த நிலத்த வித்ததுன்னு, இவரு கஷ்டப்பட்ட அந்த பீரியட கதையாவும், அதே சமயம் காமெடியோட கலந்து பயோஸ்கோப்ல காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசாவா நடிச்சிருக்க ராஜ்குமார் ஒரு கிராஜுவேட். இவரோட அம்மா தன்னோட ஹஸ்பண்டோட தம்பிக்கு ஜாதகம் பார்க்கணுன்றதுக்காக தெரியாம ஒரு போலி சாமியார் கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த போலி சாமியார் இந்த ஜாதகத்தின்படி இந்த ஆளு பிச்சை தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ராசாவோட சித்தப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. இனிமே இந்த மாதிரி ஒரு உயிர் போகக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்றாரு. தன்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய படத்தை எடுக்கணும்னு முடிவும் பண்ணுறாரு. ஸோ அந்த முயற்சியில் இவர் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதையாக இருக்கு. வெங்காயம் படம் போலவே இந்த படத்தில் கிராமத்து ஆட்களை படத்தில் கேரக்டர்ஸாக மாற்றி ரொம்ப யதார்த்தமான கதையை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். பொதுவாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சினிமாவில் இருக்கிற நிறைய விஷயங்கள் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சு படம் எடுக்கிறதும், அவங்கள நடிக்க வச்சு அந்த படத்தை வெளிய எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ இதுக்காகவே நம்ம டைரக்டருக்கு பெரிய கைத்தட்டல குடுத்தாகணும். இந்த படத்த பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணி, இவரோட வழியில வர தடங்கல், அதை இவரு ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ற விதம்னு எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகா இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காரு. கடைசியில இவரு அடகு வச்ச அந்த இடத்த மீட் எடுக்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். என்னதான் மீடியா, செலிபிரிட்டின்னு நிறைய பேரு பாராட்டினாலும், ஒரு சில படங்கள் வசூல் ரீதியா வெற்றி அடைய மாட்டேங்குது. அது மட்டும் கிடையாது, கதை நல்லா இருந்தாலும், நல்ல ஃபேமஸான ஹீரோஸ் நடிச்சா மட்டும் தான் ஹிட் ஆகுதுன்ற நிலைமைக்கு பல படங்கள் தள்ளப்படுதுன்னு தான் சொல்லலாம். ஆனா டைரக்டர் எதுக்காக இந்த கதையை எடுத்திருக்காரோ, அந்த திருப்தி இந்த படத்த பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸா 2 ஃபேமஸான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சேரன், அதுக்கப்புறம் சத்யராஜும் தான். இந்த படத்தோட டைரக்டருக்கு சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காரு டைரக்டர் சேரன். இவங்கள தவிர்த்து ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். டைரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ ராசாவா நடிச்சிருக்காரு. பாட்டிங்களா வராங்க வெள்ளை அம்மாள், முத்தாயி. தாத்தாக்களா முத்துசாமி, குப்புசாமி நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட அப்பாவா எஸ்.எம். மாணிக்கம். ஹீரோவோட அம்மாவா இந்திராணி. ஹீரோவோட தம்பிகளா வர எஸ்.எம். செந்தில்குமார், சிவரத்னம், பெரியசாமி. ஹீரோவோட தங்கச்சியா நடிச்சிருக்காங்க மோகனப்பிரியா. போலி ஜோசியரா நடிச்சிருக்காரு தங்கராசு. இந்த மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே புதுமுகங்கள் தான். சினிமாட்டோகிராஃபர் முரளி கணேசன் அந்த ஊர்ல இருக்கிற மக்களையும் அவங்களோட நடிப்பையும் ரொம்ப யதார்த்தமா பதிவு பண்ணியிருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு தாஜ்னூர். இவருக்கு இந்த படத்துல அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லைனாலும் பண்ணது வரையும் பர்ஃபெக்டா கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஜான் 3 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுற இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. இப்படியும் படம் எடுக்கலாம்னு வித்தியாசமா டைரக்டர் சொல்லியிருக்காரு.
படத்த பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த கதையில வர கேரக்டர்ஸும், ஸ்டோரி லைனும் ரொம்ப ஜென்யூனா தான் தெரியும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.